ஸோ இது வந்து ரீஃபைன்மெண்ட். ஓகேங்களா? இதை வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸ் வந்து போகிறோம் நம்ம. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நான் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு டைம் ஃப்ரேம் வந்து முன்னாடி போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்றது இதில் வந்து உங்களுக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டில் இருந்து வரலாம். இப்போது நான் எதுக்கு வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஆனால் டிமாண்ட் வந்து நான் எதுக்கு எடுக்க சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இந்த வீக்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். இந்த வீக்லியோட சப்ளை இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மூமெண்ட் லிக்விடிட்டி. இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்போது ஒன்று இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகிடும். ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா, இந்த சப்ளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். இங்கே ஒரு சோர்ஸ் வந்து கொடுக்குறான். இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னா, இவங்க எல்லாருமே லிக்விடிட்டியாக மாற்றிட்டு, இப்போ இதை வந்து லிக்விடிட்டியாக மாற்றிட்டான், ஹண்ட் பண்ணிட்டான். இந்த இடத்த இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே லிக்விடிட்டியாக மாற்றிட்டு, இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? சரி. இப்போது மேலே வந்து நமக்கு சப்ளை வந்து இருக்குது. இந்த சப்ளைவை இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க. சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரேக் வந்து நடக்கும். இப்போ மார்க்கெட் இப்படி வந்துட்டுருக்கு. மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். கொடுத்துட்டு அப்புறம் இப்படி ஃபெயில் பண்ணி இப்படி வரும். இது எல்லா பேர்லேயும் எல்லா டைமுமே நடக்குது இந்த மாதிரி. ஸோ மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. பட் இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா இந்த சோர்ஸை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். இப்போது வீக்லியில் இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போது இதோட ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டுன்றத எடுத்துக்கங்க. பை ட்ரெண்டுன்றதை அசியூம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்போது இதில் செல்லு வந்தாலும் அது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டாக இருக்க தான் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. கேட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த கான்செப்ட். ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடிய சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே சோர்ஸ் பண்ணியும் போகும். கீழே இருக்க லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணி போகும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து இந்த டெய்லியில் இங்கே லோ ஹண்ட் பண்ணாலும் மேலே போக சான்ஸ் இருக்குது ஒரு அன்மிட்டிகேட்டடில் இருந்து. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம பை வந்து பண்ணுறோம். மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுதோ இல்லை கீழே வருதோ, நம்ம வந்து நம்ம ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட டார்கெட். இந்த ஹையை வரைக்கும் நம்ம விடுறது தான் நம்ம டார்கெட். அது போகாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டாலும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஈவனில் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டிபிஎஃப் போகாமல் கீழே வந்துட்டான், அது வந்து அது வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகணும். அப்படி கீழே வந்துட்டான், இதை வந்து பிளான் பண்ணிக்கணும். சரி, இப்போ இது வந்து இது வந்து டெய்லியோட டிமாண்டு. அப்புறமா 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே சோர்ஸ் நடக்குது. இங்கே பிஓஐஸ் இருக்குது, இந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நல்லா பாருங்கள். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதை அப்படியே நான் மூவ் பண்ணிட்டு வரேன். இந்த டிமாண்ட் என்ன ஆயிருக்கு ப்ரோ? நல்லா பாருங்கள். பிரேக் ஆயிடுச்சு. இந்த டிமாண்டு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கலாம்? டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற டிமாண்டுக்கு வந்து இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு. கீழே இருக்க டிமாண்ட் இப்படி மார்க்கெட் வந்து கீழே இருக்க டிமாண்டுக்கு வரும். இங்கே வராமல் மேலே நல்லா போயிட்டான். என்ன ரீசனாக இருக்கும்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு இது சொல்ல, பட் நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது நான் இந்த இடத்துல நான் மாற்றி தான் கொடுத்தேன் என்ட்ரி. யாருக்காவது தெரியுமா? 1 hour டிமாண்ட் எடுத்து கொடுத்தீங்க. 1 hour டிமாண்ட் எடுத்து கொடுத்தேன். என்ன ரீசன் சொல்லுங்கள். 2 டிமாண்ட் இருக்கனாலயா? 15 மினிட்ல இல்லை லிக்விடிட்டி மாதிரி ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குங்களா? ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பிஓஐஸ் பண்ணிவிட்டு ரெக்கவர் உடனே ஆகலை.
இங்கே போயிட்டு இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல பெரிய ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிட்டான். இப்போது நம்ம ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் முன்னாடி போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. இப்போது இங்கே சப்ளை இருக்குது. இதில் நமக்கு ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சிச்சா பாருங்கள். சர்ச் பண்ணா முடிஞ்சிடும். சர்ச் பண்ணிட்டு அந்த ஃப்ளிப்புக்கு அந்த ஹையை அடிச்சிட்டா முடிஞ்சிடும். அதோட வேலை முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளிப்போட ஹை வந்து எடுத்துட்டான். இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு சப்ளைவை பிரேக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டான் மேலே. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான். இங்கே இப்படி பிரேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் மேலே போயிட்டான். இதில் நமக்கு ஃப்ளிப் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே வந்தானா இந்த ஹை போனால் ஃப்ளிப்போட வேலை முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்சுச்சு. அது இப்படி இருந்தாலும் ஃப்ளிப்போட ஒர்க்கு இங்கே முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணுறோம், டிபி வேணும்னா இங்கே எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை பெரிய டிபி வேணும் அப்படின்னா இருக்கிற ஆர்டரை பிரேக் இவன் பண்ணிவிட்டு பெரிய டிபி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஃப்ளிப்பு வந்து எடுத்துட்டான். இந்த இடத்துல வேலை முடிஞ்சு மறுபடியும் கீழே வந்து இங்கே ஹண்ட் பண்ணுறான். ஃப்ளிப்பு கண்ட்ரோல் எடுத்ததுக்கு இங்கே ஏன் வரல? அடுத்தது இங்கே பை ஆகி போகணும்ல, இங்கே ஏன் வரல? ஆமாம். அப்படின்னா இப்போது நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான். சோச் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. நம்ம கண்டிப்பாக 1 ஹவருக்கு வந்து போகணும். ஓகேங்களா? 1 ஹவருக்கு போய் தான் ஸ்ட்ரக்சரே வந்து எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 1 ஹவரில் பிஒய்ஸ் இருக்குது, சோச் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? டிமாண்ட் மிட்டிகேட் ஆகிட்டு. இந்த இடத்துல நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு டிமாண்ட் வந்து இருந்தது. இங்கே ஒரு டிமாண்ட் இருந்தது. நம்ம 15 மினிட்ஸில் பண்ணக்கூடாது, 1 ஹவரில் தான் பண்ணணும். 1 ஹவருக்கு வரும்போது நமக்கு டிமாண்ட் இல்லை இந்த இடத்துல. இது பிஓஎஸும் கிடையாது. இது ஜஸ்ட் ரேலி பேஸு ரேலி. ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து ஃப்ளிப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்படி இதை ஃப்ளிப்புன்னு எடுத்தால் கூட நமக்கு இங்கேருந்து ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல இங்கே பை டிபி வந்து இதுதான் டிபி. ஓகேங்களா? இதுதான் வந்து டிபி. இந்த மாதிரி என்ட்ரி நம்ம அப்ரோச் பண்ண மாட்டோம். டிபி பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போது இப்போ இது லிக்விடிட்டி தானே. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? ஓகேங்களா? அப்போது இந்த லோவை ஹண்ட் பண்ணதுக்கு ரீசன் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்படி பாருங்கள் தெரியும். இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. மார்க்கெட் வந்து இங்கே கீழே இதை அடிச்சுட்டு இங்கே மேலே போயிட்டான் இந்த பிஒய்ஸ். சரி, அப்போது இங்கே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இங்கே மேலே பிஒய்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பை ஆகணும் தானே. ஏன் பை ஆகலை? மார்க்கெட் மேலே போனால் மேலே போயிட்டு இந்த இடத்துல பை ஆகணும் தானே. எதுக்கு பை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா பாருங்கள், இங்கே சோச் பண்ணதில்ல. இப்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இது இந்த டிமாண்டில் தான் நம்ம வந்து பை கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து போக போகிறோம். மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணுறான், இங்கே சோச் பண்ணுறான், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குறான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்குது. பாஸ்ட்டு ஒரு 5-6 மந்த்தாக இந்த எஸ்எம்சி அப்படின்றது சரி, எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் சரி, எல்லா ஸ்ட்ராட்டஜியில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக அல்காரிதமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜியே வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நான் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எவ்ரி ஃப்ரைடேயில் வந்து நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ இதுவும் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிஓஎஸ் பண்ணுறான், சோச் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். ஓகேங்களா?
இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் நடக்குது. இந்த இடத்த மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு டிமாண்ட் கிடைக்கும். இங்கே டிமாண்ட் கிடைக்கும். இங்கே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து இதை எடுத்துட்டும் போகும். இதை எடுத்துகிட்டு போகும். அடுத்த டிமாண்ட்லேயும் எடுத்துகிட்டு போகும். திடீர்னு கீழே வந்துடுவான். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த மிட்டிகேட் பண்ண இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிடைக்கிற டிமாண்டில் தான் நமக்கு அடுத்த பை வந்து இருக்கும். அது எவ்வளோ மேலே போனாலும். அண்டர்ஸ்டாண்டா? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் சப்ளையை மட்டும் யூஸ் பண்ண சொல்றீங்க. எக்ஸ்ட்ரீமோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இதை மிட்டிகேட் பண்ண அந்த இப்போ எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர். சொல்லுங்கள். அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம முன்னாடி டைரக்ட் என்ட்ரி போட்டுப்போங்க ப்ரோ. அதை டெலீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா இல்லை அந்த டைரக்ட் என்ட்ரியோட வெயிட் பண்ணணுமா bro? இப்போது இங்கே சோச் வந்து கொடுத்துட்டான். நீங்கள் என்ட்ரி வந்து டைரக்ட் என்ட்ரி போடணும். ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டான்னா கண்டிப்பாக இதை கன்ஃபர்மேஷனுக்காக மாற்றிக்கணும். ஓகே. ஸ்ட்ரக்சர் வந்து மேலே போயிட்டான், தூரமாக போயிட்டான் அப்படின்னாலே நீங்கள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு போயிடணும். ஏன்னா மேலே இருந்து கீழே வந்து அடிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். இதில் டிசிஷனலும் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. அப்போது இந்த இடத்துல இந்த சோச்சுன்றதா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அந்த சோச்சுன்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர். இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நான் வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கல. இது ஒரு இடத்துல மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ 1 ஹவரில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே எங்கேயுமே நான் என்ட்ரிஸ் வந்து கொடுக்கல. ரைட்டா? ஏன் ரீசன் அப்படின்னா இங்கே வந்துடுவான். எப்படி இருந்தாலும் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் வந்துடுவான் இங்கே கீழே. நான் என்ன நினச்சேன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான்னு நினச்சேன். ஸோ இப்போயே வந்து கீழே வந்துட்டான். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல டிசிஷனலில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுது. டிசிஷனல் இஸ் 1 ஹவர். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம் நம்ம ரீஃபைன்மெண்ட்டுக்கு. ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட்டா? இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். இது எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இதுலேயே வந்து ஒரு விஷயம் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணணும். எஸ்டர்டே இதில் என்ட்ரி வந்து 0.25 மட்டும் போடுங்க, ஃபெயில் ஆகலான்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் போனீங்க இதில்? டிஸ்கார்டில் கொடுத்துருந்தேன். அது லாஸ் ஆச்சு. இது வந்து லாஸ் ஆச்சு. ஓகே, அது ஏன் நான் வந்து கம்மியாக போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இந்த ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்டுக்கு நம்ம போகிறோம். கரெக்டாக 5 மினிட் to 1 மினிட். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து இங்கே எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, லோ வந்து எடுக்கலை. இங்கே 1 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த ஹை எடுத்திருக்கு. இங்கே சின்ன சின்ன ஹைஸ்லாம் வந்து எடுத்திருக்கு. அதனால இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். புரியுதா? இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகிருக்கு. இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போது இந்த ரீஃபைன்மெண்ட்டோட வேலை முடிஞ்சு இங்கே வந்து மார்க்கெட் மேலே போயிட்டான். நம்ம பிரேக் ஈவன் ஏரியா எங்கே இருக்குது ப்ரோ? இங்கே பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ, பிரேக் ஈவன் ஏரியா, பிரேக் ஈவன் ஜோன், பிரேக் ஈவன் பாயிண்ட் எது எடுக்கலாம் சொல்லுங்கள்? அந்த வியூஸ் நீங்க வரைஞ்சிருக்கீங்களா சார்? இது வந்துருச்சு. பிரேக் ஈவன் மார்க்கெட் கொடுத்துருச்சு. அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்லேயோ இல்லை கன்ஃபர்மேஷன்லேயோ என்ட்ரி வந்து நம்ம போகக்கூடாது. இதோட வேலை முடிஞ்சு. மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போகக்கூடாது. சொல்லுங்கள் ப்ரோ. இப்படி நம்ம எப்படி எடுக்கலாமா? பிஓஎஸ் பண்ணல, பட் நம்ம எப்படி எடுக்கலாம்? பிஓஎஸ் சூஸ் பண்ணலன்னு கேட்குறீங்களா?
இல்ல கீழ அந்த ஈக்குவல் ஹை லோ தானே ப்ரோ வச்சிருக்கு இதுல கீழ. ஆமா ப்ரோ. இத நம்ம பிஓசின்னு கன்சிடர் பண்ணலாமா? இத பண்ணக்கூடாது. ஓகே. இங்க பாருங்க 1 மினிட்ல இந்த ஹையை கட் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு ஹை இருந்திருக்கு, இதை கட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால இதை வந்து நம்ம பைக்கு வந்து எடுக்கிறோம் இந்த டிமாண்டு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரீமுக்கு வரத்துக்கு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம். அதனால தான் நான் டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரியை வந்து எக்ஸ்ட்ரீமில் தான் வைப்பேன். எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? என்ட்ரி வந்து கிடைக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை, கிடைக்கிற என்ட்ரி பெட்டராக மாற்றிக்கணும். சரி, இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். இப்போது மார்க்கெட் வந்து எகைன் கீழே வரான். கீழே வந்துட்டு ரீஃபைன்மெண்ட் தேர்ஸ்டே மதியம் இருக்கு ப்ரோ அந்த என்ட்ரி. இந்த இடத்துல இங்கே கொடுத்துருந்த என்ட்ரி. அந்த என்ட்ரி தான். இந்த இது என்ன ஆச்சுன்னா இது ஏஷியனுக்கு முன்னாடி வந்து மிட்டிகேட் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏஷியனுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி நான் போயிருந்தேன் ப்ரோ. நான் ஒரு இதுலையா? $8 மட்டும் ரிஸ்க். ஆமா, நைட்டு நான் போட்டுட்டு படுத்திருந்தேன். எனக்கு ஆமா. எடுத்துருச்சு கரெக்டா. ஆனா இதுக்கு டிபி நான் எங்க வைக்கன்னு தெரியாம நான் பிரேக் ஈவன் மட்டும் பண்ணிட்டு விட்டேன். இடத்துல 0ல வந்து முடிஞ்சிருச்சு, கீழே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ரீஃபைன்மெண்ட்ல இப்போ நீங்க சொன்னீங்களா இதுக்கு இது வரைக்கும் தான் போகும், நான் அப்படி எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? கடைசியா எந்த லிக்விட் எடுக்கணும்னு போய் பார்க்கணும். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஆனா இப்ப டிபி செட் பண்றது இதுல இருந்தும் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாமா? இல்ல இது இப்படிதான் நான் மேல போனா போகும், கீழே வந்தா வரும்னு விட்டுறவா பிரேக் ஈவன் பண்ணிட்டு? இல்லை ப்ரோ, இந்த டிமாண்டில் நீங்கள் இப்போது நம்ம டெய்லியோட டிமாண்ட் எடுத்திருக்கோம், கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இந்த டிமாண்டில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகுறோம். உங்களோட டிபி இங்கே தான் இருக்கணும். அந்த 4 ஹவர்னுடைய அந்த ஹை இங்கே வச்சுக்கணும். இங்கே தான் டிபி வைக்கணும். நீங்கள் ஒரு என்ட்ரியை பிடிச்சிட்டிங்க ப்ரோ. இப்போ ஒரு என்ட்ரி வந்து பிடிச்சிட்டிங்க, எஸ்எல் வந்து ஹிட் ஆகாமல் ஒரு என்ட்ரியை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதோட ப்ராஃபிட்டை வந்து பெருசாக பண்ணணும். ஓகேங்களா? இப்படி வந்து ஒரு என்ட்ரி வந்து பிடிச்சிட்டிங்க இந்த மாதிரி 1 மினிட்லையா? இதோட எஸ்எல் வந்து எங்கே வைக்கணும்னா டிமாண்ட் இருக்குது, ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது, அதுக்கு கீழே கொஞ்சம் இப்படி வச்சா பெட்டர். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை பிரேக் ஈவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் ஈவன் வந்து பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஹோல்டு பண்ணிடணும். இப்போ நீங்கள் டெய்லிக்கு வரீங்க, டெய்லியில் இருக்கக்கூடிய டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறான், அதில் 4 ஹவர் போகிறீங்க, அதிலிருந்து அப்படியே 1 மினிட்டுக்கு நம்ம போயிட்டோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம எதுக்கு 1 மினிட் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியோட டிமாண்டில் இருந்து என்ட்ரிக்காக 1 மினிட் போகணும். ஓகேங்களா? அப்போது இந்த டெய்லி டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் எங்கே போகும்னா இந்த ஹைக்கு போகும். புரியுதா? இந்த ஹைக்கு போகும். அப்போது இந்த ஹைக்கு போகிற மார்க்கெட்டை நீங்கள் 1 மினிட்ல போய் என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ட்ரி நம்ம வந்து எடுத்துருவோம். எஸ்எல்லும் என்ட்ரி பாயிண்ட்டும் ரொம்ப அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆனால் அதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஹையில் தான் வந்து டிபி வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். இது முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் ஓகே, பட் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபின்றது மேலே தான் வந்து வைக்கணும். இது நடுவில் எக்ஸிட் ஆகாதீங்க. ஓகேங்களா? நடுவில் எக்ஸிட் ஆகிற அந்த பழக்கம் வந்து என்ன பண்ணால் பெரிய பெரிய ப்ராஃபிட்டை வந்து மிஸ் பண்ணிடும். இப்போ நானே என்னோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே எக்ஸிட் ஆக மாட்டேன். மேலே தான் என்னோட டிபினா அதுதான் டிபி. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா ஒன்று பிரேக் ஈவனாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிபிஸ் உங்களுக்கு ஹிட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டிபிஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். சரி, இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து நைட் மார்க்கெட் ஏஷியன் அந்த மாதிரி டைமில் நடந்தனால இது நம்ம எடுக்கலை. இப்போது இதை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கன்சால்டேட்டாக ரொம்ப பெருசாகிடுச்சு. 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ 5 மினிட்ல இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருந்தது. இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நல்லா பாருங்கள், இதில் இன்னொரு விஷயமும் நிறையா மாற்றிருக்காங்க. என்னென்னா இப்போது மார்க்கெட் வந்து இப்படி வரான், இந்த இடத்துல டிமாண்ட் வந்து கொடுக்குறான்.
ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி டிமாண்ட் வந்து குடுக்குறோம். இதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுல என்ட்ரி போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்க பை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வர ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மார்க்கெட் கீழ போயிடுறோம். புரியுதா? மறுபடியும் சொல்றேன். இப்போ கன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துட்டான். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணிட்டான், சோச் வந்து பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். டிமாண்ட்ல நம்ம பை வந்து போகணும். இந்த டிமாண்ட்ஸ்ல பை வந்து போகணும். இதுல நீங்க வந்து பை போடல, விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுல பை ஆயிட்டான் இந்த மாதிரி மேல. இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்கு. இப்போ இங்க கிடைக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல நீங்க பை போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். இது பிரேக் ஈவன்ல இருக்கும். ஓகேங்களா? இது ஃபெயிலியர் ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. பட் இதோட கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, இதுல பை பண்ணுங்க. இப்படி. புரியுதா? இந்த இடத்துல பை பண்றீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துரும். இதே இப்படி இருக்கான்னு வச்சுக்கங்க. இப்படி இருக்கான். இப்படி இருக்கான். இத வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிரும். இப்போ இங்க பாருங்க. அதாவது சிம்பிளா வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பழைய பொசிஷனுக்கே வந்துச்சுன்னா ஃபெயில் ஆகிருது. ஃபெயில் ஆயிரும். ஆமா. இப்போ இங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதை கூட விட்டுருங்களேன். நம்ம இதுலயே வந்து பிஓஎஸ் போடுவோம். இப்போ இது ஒரு பிஓஎஸ் எடுப்போம். இது ஒன்று எடுப்போம். அப்போ இதுவும் சோச்சு கீழே இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கான். வந்துட்டு மேலே போயிருக்கான். ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ரக்சர் ஒன்றுன்றது இது. மிட்டிகேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? மேலே என்ன ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. கீழே வந்துடுறான் இவ்வளோ தூரத்துக்கு. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே வேலையை முடிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த இடத்துல பிரேக் ஈவன் கொடுத்து வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்தது என்ட்ரி வந்து போக வேண்டாம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட் வந்து நான் போகிறேன். ஓகேங்களா? இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதே டிமாண்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு ஃபெயில் பண்ண இருக்கும். சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இதில் நல்லா ரெக்கவர் கொடுத்தானா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிமாண்டை வந்து எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல அதை மிட்டிகேட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு ஹை வந்து கொடுத்தான். இந்த இடத்துல டக்குன்னு மார்க்கெட் வந்து மேலே வந்து போச்சு. ஓகேங்களா? மேலே போச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குவோம். இதோட ஹை எங்கே இருக்குது ப்ரோ சொல்லுங்க? மேலே இருக்கு சார். மேலே இருக்குது. அதான் இதோட ஹை வந்து இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹையை வந்து இந்த இடத்துல அடிச்சிட்டான். மேலே போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் அகைன் மேலே போயிட்டு இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதனால் நல்லா ரெக்கவர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வேலையை இங்கே முடிச்சுட்டு எகைன் இங்கே வரான் அப்படின்னா ஃபெயிலியர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு இதோட இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரியாகவும் இங்கே இருக்குது. புரியுதா? அப்போ இதுலேயும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது. ப்ரோ கேட்குதா? கேட்குது. அப்போ வந்து இது 5 மினிட்ல இங்கே கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதோட ஆர்டர் பிளாக் பாருங்கள். ஓகேவான்னு? ஆர்டர் பிளாக் ஃபுல் பாடி மிட்டிகேட் ஆயிருக்கலாம் சார். ஆர்டர் பிளாக்கோட க்ரைட்டீரியா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ. ஒருத்தர் இம்பேலன்ஸ் இல்லைல்ல? இம்பேலன்ஸ் இருக்குது. கேண்டல் ஓகேவா? ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். கையில நமக்கு ஆர்டர் பிளாக்கே நல்லா இல்லை இந்த இடத்துல. அது இல்லாமல் இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டா. ஆமாம். ஸோ அதனால தான்
இந்த இடத்துல ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குன்னு நான் அஸ்யூம் பண்ணேன். பட் ஒரு ரெக்கவர் இருந்தனால ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிட்டோன்னா ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிடுவோம். அதனால 0.25 வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 0.25 லாஸ் ஆயிட்டாலும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனா என்ட்ரி மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிமாண்ட்ல ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 0.25 இது ப்ராப்ளம் இல்ல. இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார். ஓகே. புரிஞ்சுச்சு. ஓகே. இப்போ எல்லா வேலையும் இங்கெல்லாம் வந்து லாஸ் பண்ணிட்டு இப்போ கீழ வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. சரி, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். இங்க டிமாண்ட் டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். அப்போ 15 மினிட்ஸ்ல லண்டன்ல கிரியேட் ஆன டிமாண்ட் வந்து ஓகேவா? பெர்ஃபெக்ட்டா? நல்லா இருக்குமா? இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கும். இங்க லோ வேற எடுத்திருக்கான் இந்த இடத்துல. தெரியுதா? ஆமா. லோ எடுத்திருக்கான். அப்போ இந்த டிமாண்ட்ன்றதே இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி லோ அடிச்சு இப்படி எடுத்திருக்கானா, இந்த இடத்துல நமக்கு பை ஆர்டர் கிரியேட் ஆயிருக்கு. செல் அண்ட் பை வந்து வந்திருக்கு. இன்ஸ்டிடியூஷனலோட மூவ்மெண்ட். டிமாண்ட் வந்து நமக்கு சூப்பரா இருக்கு. ஓகே. அடுத்து கீழ அதே லண்டன்ல இங்க ஒரு டிமாண்ட். 2 டிமாண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஏன் வந்து இந்த இடத்துல ஃபெயில் வந்து பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பிரமிடு மாதிரின்னு வச்சுக்கங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு பிரமிடு மாதிரி. நீங்க எல்லாமே பார்த்துட்டு தான் வரணும். ட்ரெண்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பார்க்கணும். அப்புறம் பிஓஎஸ் ஸ்டோர்ஸ் கரெக்டா இருக்கா? டைம் ஃப்ரேம்ஸ், அப்புறம் லிக்விடிட்டி இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. அது எல்லாமே பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாம் இருந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது பெட்டர். அது இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்றீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்கன்றது தான் மீனிங். ஓகேங்களா? இப்போ இது ஸ்ட்ரக்சர் வந்து பெருசா இருக்கு. அதனால நம்ம 1 மினிட்டுக்கு போறோம். சரி 1 ஹவருக்கு போறோம். ஓகேங்களா? இந்த 1 ஹவர் அப்படின்ற கான்செப்டே எஸ்எம்சில கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எடுத்து இது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஹவருக்கு வந்து போயிட்டோம். 1 ஹவரோட டிமாண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸோட டிமாண்டை விட 1 ஹவர்ன்றது இப்போ ஸ்ட்ராங் ஆயிரும். புரியுதா? ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். அந்த ஜோனுன்ற அந்த இடமும் வந்து ஸ்ட்ராங் ஆயிருச்சு. புரியுதா? இப்போ அதே 1 ஹவர்ல இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 ஹவர் லண்டன்ல கிரியேட் ஆயிருக்கு. 1 ஹவர்னுடைய லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ். 5 மினிட்டுக்கு வந்து நம்ம போறோம். ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து இப்போ எடுக்கிறோம். செஷன்ஸ் ஆன் பண்ணலாம். லண்டன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீஃபைன்மெண்ட். அடுத்தது இது ரீஃபைன்மெண்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரீஃபைன்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். இங்கே மிட்டிகேட் பண்ணால் இது மிட்டிகேட் பண்ணனால நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரிஸ் வந்து போனோம். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே இந்த இடத்துல நடந்துச்சு. இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து கீழே ஒன்று இருக்குது. அதில் வந்து அழகாக மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து போயிட்டுருக்கான். புரியுதா? நம்ம 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இப்போ தான் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரொம்ப பை ப்ரெஷரோட மேலே போயிட்டுருக்கான். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம 1 ஹவருக்கு போகணும். அந்த டைம் ஃப்ரேமை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அப்போ 1 ஹவருக்கு போயிட்டு அதில் வரக்கூடிய இந்த 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டில் தான் மார்க்கெட் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த 5 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம வேற டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுவோம். நமக்கு நிறைய ஆர்டர் ஃபெயில் ஆகும்ல, ஸ்டாப் லாஸ் அடிக்கும்ல. 1 ஹவர் ஃபாலோ பண்ணுதுன்னு ஏன் ப்ரோ தெரியாது? இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சோச் ஆகும்போதே இது 1 ஹவருக்கு தான் ஃபாலோ பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு.
இது மிட்டிகேட்டுக்காக என்ன சொல்ல ப்ரோ, இப்போவே நீங்கள் வந்து இந்த டிமாண்டை வந்து எடுத்துடணும். ஓகேங்களா? இந்த சோச் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் சோச் ஆகுது. 15 மினிட்ஸில் சோச் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்குறோம். 1 ஹவருக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் 1 ஹவருக்கு தான் வந்து ஓகே ஓகே மார்க்கெட் 1 ஹவருக்கு தான் ஃபாலோ பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 1 ஹவரில் நம்ம எடுத்தோம்னா இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்ன்றது நமக்கு தெரியும். நம்ம 15 மினிட்ஸ் போயிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்டை போட்டிருப்போம். இங்கே ஒரு டிமாண்டை போட்டு உட்காந்துருப்போம். ஏஷியனில் பண்ண மாட்டோம். ஆனால் ஃபெயில் தானே. ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து இது அடிக்கிறது சோச்சுன்னு வந்து நினச்சிப்போம். ஜஸ்ட்டு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு டிமாண்ட் வர வரைக்கும் நமக்கு எந்த ஒரு மூவும் கிடையாது. இப்போ டிமாண்டுக்கு வந்துட்டான். டிமாண்டுக்கு வந்தனால நம்ம 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து ஒர்க்கை முடிச்சிட்டான். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணி அதில் மார்க்கெட் ஒர்க்கை முடிச்சிட்டான். நம்ம அந்த ஒர்க்கில் நம்ம ட்ரேட் பண்ணலை அப்படின்னா அடுத்த மூலை நம்ம என்ட்ராகக்கூடாது இந்த இடத்துல. புரியுதா ப்ரோ? ஓகே. இன்னொரு ஐடியா, நம்ம எடுத்து ஒரு டிமாண்டை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்கோம், அதோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். அது ஏஷியனோ இல்லை ஏஷியனுக்கு முன்னாடியோ வந்துருச்சு, அதில் மிட்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இன்ட்ராடே பண்ணிடுங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் என்ட்ரி வந்து போயிருந்தீங்க 1 மினிட்ல அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஒரு இன்ட்ராடேவை போட்டுருங்க. புரியுதா? பட் ஏஷியனில் அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். பட் இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கும்போது இப்படி வருதுன்னா ஒரு இன்ட்ராடே இந்த மாதிரி ஹை வரைக்கும். இப்போ இதில் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வரைக்கும், ஸோ ப்ரீவியஸ் லோ இது வரைக்கும் இப்படி போட்டுருங்க. 1:14 நல்லா என்ட்ரி கிடைக்கும். ஆனால் கம்ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் அடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ட்ராடேஸ். இல்லைனா இன்னொன்று பண்ணுங்கள், நம்ம 1 ஹவர் போனோம். 1 ஹவர் டிமாண்ட் இருக்குது. 1 ஹவரில் நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். 5 மினிட் வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஓகேங்களா? 5 மினிட்ல நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகுது. ரீஃபண்ட்மெண்ட் வந்து போகிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். பட் அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் சப்ளை ஏதாவது மிட்டிகேட் ஆகாமல் இருக்கா பாருங்கள். மிட்டிகேட் இது ஒன்று தான் மிட்டிகேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதில் கூட டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் வரல. பட் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் இப்படி வந்து எடுத்துகிட்டு அப்புறம் போவோம் கீழே. இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அடுத்த ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துட்டான். 1 மினிட்ல 5 மினிட்ல இங்கே வரைக்கும் டிபி வைக்கலாம். கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மார்க்கெட் போவான். அதை ஃபெயில் பண்ணிட்டோ இல்லை அதில் கண்ட்ரோல் எடுத்துட்டோ மார்க்கெட் வந்து கீழே வருவான். ஓகேங்களா? புரியுதா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடே முடிஞ்ச வரைக்கும் ஒரு லோவான ஒரு இதை ட்ரை பண்ணி போகலாம். சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து 5 மினிட்ல வந்து மிட்டிகேட் பண்ணுறான். அப்போ எந்த டைம் ஃப்ரேம் நம்ம போகலாம்? 1 மினிட் வந்து போகலாம். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். நம்ம நினச்ச மாதிரி 1 மினிட்டுக்கு நம்ம என்ட்ரி வந்து கொண்டு வந்துட்டோம். அப்போ 1 மினிட்ல எங்கே பை இருக்குது நல்லா பாருங்கள். மினிட்ல கன்ஃபர்மேஷன் சோச் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கிரியேட் ஆகிற டிமாண்ட். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் இம்பேலன்ஸ் இல்லை. ஒரே ஒரு டிமாண்டு தான் இருந்துச்சு. ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 14474. இதோட லோ 14474. சேம் இம்பேலன்ஸ் இல்லை. அப்போ இது எடுத்துடணும். ஓகேங்களா? அப்போ பைன்றது இதுதான் வந்து இங்கே தான் வந்து பை. அப்போது இங்கே நமக்கு ஒரு பை இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம இந்த 1 மினிட் டிமாண்ட் நேற்று ஆர்டர் போட்டு வச்சுருக்கோங்க ப்ரோ. இப்போ ரொம்ப தூரம் மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ஆர்டரை டெலீட் பண்ணிட்டு திரும்பி கன்ஃபர்மேஷன் ஆமாம், கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும். ஓகே. நான் வந்து இந்த இடத்துல ஆர்டர் போட்டேன். ஆர்டர் வந்து எடுத்திருந்தேன்.
இதே 5 மினிட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இப்படி கொடுத்துருந்தேன். இல்ல. உங்களுக்கு 1 மினிட்ல தான் கொடுத்துருந்தேன். இப்போ இது சேஞ்ச் பண்ணணும். 1 மினிட்ல கொடுத்துருந்தேன். இது என்னன்னா இப்போ சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா, இப்போ 1 மினிட்ல மார்க்கெட் வரல. மார்க்கெட் வந்து வராம அப்படியே மேலேயே ரொம்ப மேலே போயிட்டான் அப்படியே. ஃபுல்லாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சருக்கு போயிருச்சு. நம்ம இதில் எகைன் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 5 மினிட்டுக்கு போகிறேன். 5 மினிட்ல நான் போய் பார்க்கும்போது இது ஒரு டிமாண்டாக இருக்குது. இப்போ இது 5 மினிட்ல இது 5 மினிட்டுக்கு எடுத்துட்டு இப்போ நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ 1 மினிட் போகிறேன். 1 மினிட்ல ரீஃபண்ட் இருக்கா? ஆமா. இப்போ இது ஒரு பிளாக்காக எடுத்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கு வந்தானா நம்ம மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்டுக்கு போகிறோம். 1 மினிட் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணால் 1 மினிட்டுக்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் நேற்று வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாமா சம்திங், இந்த டிமாண்டில் பை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுன்றது இங்கே தான் இருக்குது. இதில் தான் நமக்கு சான்சஸ் வந்து ஹை. இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இதில் வந்து மார்க்கெட் பை ஆகி போயிருக்கு மேலே. அது எப்படின்னு பார்க்கலாம். இது 15 மினிட்ஸ் டிமாண்ட். 5 மினிட்ல இங்கே ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். 1 மினிட் போகிறோம். இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே 1 மினிட்ல என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்து நமக்கு ஹையை வந்து கட் பண்ணுறான். இதில் வந்து நம்ம 1 மினிட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். புரியுதா? ஸோ இது வந்து சோச்சு, இது வந்து சோச்சு, இது வந்து ஃப்ளிப்பு. புரியுதா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃப்ளிப்பில். இது அண்டர்ஸ்டாண்டா? அப்போது பையன்றது இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் லோன்றது இதுக்கு கீழே ஏதாவது லோ இருக்கான்னு பாருங்கள். இதுதான் லோ. அப்போ அதே மாதிரி 4 ஹவர்னுடைய ஹையில் தான் நம்ம டிபியை வந்து வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து 15 மினிட்ஸில் இது ஒரு டெசிஷனல். ஓகேங்களா? இது டெசிஷனல், கீழே வந்து எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அப்போது டெசிஷனல் இருக்குது அப்படின்னா இன்ட்ராடே பண்ணலாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும். நமக்கு டெய்லியில் இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது, அதுவும் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்கிறோம். ஆனால் ட்ரெண்டுன்றது இது சோச்சாக இருக்குது இப்போது. புரியுதா? அப்போது இந்த டிமாண்டோட ஃப்ளிப்பு வந்து இங்கே இருக்குது. இந்த ஃப்ளிப்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழேயும் வரலாம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த இடத்துல லோ வந்து ஹன் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த ஃப்ளிப்லேயும் வந்து இப்படி லோவை ஹன் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அது ஃப்ளிப்பு வந்து ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிக்கலாம் சார். மறுபடியும் ஃப்ளிப் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், ஃப்ளிப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. இல்லை, இப்போ நம்ம அந்த டிமாண்டை பிரேக் பண்ணியிருக்கல, அதில் ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் ஆகி தானே வந்திருக்கும். மறுபடியும் அதே ஃப்ளிப்பு மறுபடியும் சப்ளை ஆக்ட் ஆகுமா? இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணதுக்கு ஃப்ளிப் எது ப்ரோ? டிமாண்ட் பிரேக் பண்ணதுக்கு ஃப்ளிப்பு இருக்குங்களா சார் லோவர் டைம் ஃப்ரேமில்? இல்லையா? லோ டைம் ஃப்ரேமா? இல்லை ப்ரோ, டிமாண்டுன்றது எந்த டைம் ஃப்ரேம்? அதே டைம் ஃப்ரேமில் தான் ஃப்ளிப்பும் ஆமாம், பார்க்கணுமா? அதே டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ தான் ஃப்ளிப்புக்கே வரான். புரியுதுங்களா? அப்போது ப்ரோ ஃப்ளிப்புன்றது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த ஃபிளிப் எடுத்து இப்போ கீழே எக்ஸ்ட்ரீம் பெண்டிங் இருக்கு இல்லைங்க ப்ரோ, அங்கே வரலாமா? கண்டிப்பாக இங்கே வரலாம். இந்த லோவை அடிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் பெண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த லோவை வந்து அடிக்கலாம். லோ அடிச்சுட்டு அவன் அகைன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் ப்ரோ. லோ அடிச்சுட்டு எகைன் இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்லேயே கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த ஃப்ளிப்போட சப்ளைக்கு 4 ஹவரில் நமக்கு எந்த ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலே மார்க்கெட் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போது இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இல்லைன்னா இந்த ஃப்ளிப்புக்கு கன்ஃபர்மேஷன் எது ப்ரோ? இப்போ 4 ஹவரில் மேம்
4 ஹவர்னுடைய இந்த லோ எடுத்தா கன்ஃபர்மேஷன், லோ எடுத்தா கன்ஃபர்மேஷன், செல் போகும். லோ எடுக்கலனா மேலே போகும். அப்போ லோ எடுக்காமல் மேலே போகும்னா எங்கேருந்து மேலே போகும்னா நம்ம கீழே போட்டு வச்சுருக்கிற இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போகலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எஸ்எம்சியை வந்து இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னா இல்லை எஸ்எம்சியை வச்சு நான் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணுறேன்னா? ரீடு தான் பண்ணுது. ஸோ நீங்களும் ஸ்ட்ரக்சரை இப்படி தான் ரீட் பண்ண பழகணும். கொஞ்சம் நாள் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால கீழே லோ எடுத்தா சோச்சு, நமக்கு லோ எடுக்காமலும் மார்க்கெட் போகிற சினாரியோஸ்லாம் நடக்குதுல்ல, நீங்கள் ஒரு என்ட்ரி போகும்போது அந்த சோச் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிற சினாரியோஸ் நடக்குது. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, இதில் இருந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் கிடச்சி என்ட்ரி ஃபெயில் ஆகுதுன்னா நம்மளோட ரிஸ்கில் இருக்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா நம்ம பிளான் அந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைட்லேயே தான் இருக்கணும். அதனால தான் நமக்கு வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து என்ட்ரி கொடுப்பேன் எந்த ஒரு டென்ஷன்ஸ் இல்லாமல். ஏன்னா ஜஸ்ட் நமக்கு நம்மளோட ரிஸ்கில் தான் வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. அது ஒரே ஒரு ட்ரேடு போதும், நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. இதை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த சப்ளைவை யூஸ் பண்ணலாம். ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இல்லாத ஒரு சப்ளை அதில் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 15 மினிட்ஸில் இந்த இந்த டிமாண்ட் எது கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். இப்போது இதில் கண்ட்ரோல் ஆகிடுச்சா மார்க்கெட்? நம்ம 1 மினிட்டில் பார்த்தோம்ல, 5 மினிட் ஆர் 1 மினிட்டில். புரியுதா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துருச்சு. செஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நியூயார்க் நல்ல ஒரு டைமிங்கில் தான் மிட்டிகேட் பண்ணி போயிருக்கான். இதை நான் வந்து பார்த்தேன், பட் இதை நான் கொடுக்கல. ஏன்னா நமக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் வேண்டாம். ஏன்னா இப்போ இங்கே வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போனாலும் மறுபடியும் கீழே வந்து தான் ஆகும், கீழே வந்துட்டு தான் போவான். ஓகேங்களா? நியூயார்க்கில் வந்து இது நல்லா வந்து கண்ட்ரோல் எடுத்து போயிருக்கு. சரி, ஓகே. இப்போது நியூயார்க்கில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இப்போது நமக்கு டிபி கொடுத்துருச்சுன்னா ரீபொசிஷன் நம்ம வரணும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போது இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துட்டான், எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த ஹையை வந்து எடுக்கிறான். டிபி வந்து இதை கொடுக்குறான். ஒரு இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிபி வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். பட் நம்மளோட டிபி எப்பயுமே பெருசாக தான் இருக்கணும். பெரிய இடத்துக்கு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். பெரிய ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம வந்து பிடிக்கணும். சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பிடிச்சோன்னா சின்ன சின்ன லாஸும் நடக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட இன்ட்ராடே, இது வந்து இன்ட்ராடே தான். நீங்கள் டிபியை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் வந்து போடலாம், நல்ல ப்ராஃபிட் தான். சரி, இப்போது இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. அடுத்தது இதை பிஓஎஸாக மார்க் பண்ணக்கூடாது. என்ட்ரி எடுத்துட்டீங்க, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குன்னா நீங்கள் ரீபொசிஷன் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போகணும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ்க்கே போகணும். அப்போது 15 மினிட்ஸில் இது ஒரு பிரேக்கு. அடுத்த பிரேக்குன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த பிரேக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு லோவை அடிச்சுட்டு வந்திருக்கு, அடிச்சுட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இது ஒரு இன்ட்ராடேயில் ஒர்க் ஆச்சு, அடுத்த ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகிறது கஷ்டம்தான். ஆனால் கொடுத்துருக்கேன், கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். அப்படி இல்லை நமக்கு லாஸ் ஆகிட்டாலும் கீழே நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது, இங்கே வந்துடுவான். இப்போ இன்னொரு கொஸ்டின், இந்த டிமாண்டில் கண்ட்ரோல்டு பை ஆர்டர் கண்ட்ரோல்டு ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து இப்படி கீழே வரான்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இப்படி கீழே வரான். இங்கே ஏதாவது டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்குமா? ஏதாவது டிமாண்ட் இருக்கா? இது டிமாண்டு கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்தால் தான் அது டிமாண்டு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து கீழே வரான், எங்கேயாவது கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்கா? இந்த டிமாண்டை ஃபெயில் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். கீழே ஒரு டிமாண்ட் இந்த டிமாண்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது கண்ட்ரோல்டு. இதை நம்ம இப்போ தூக்கிடுவோம். இதை தூக்கிட்டு இதை அப்படியே லிக்விடிட்டியாக போடணும். அப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிடுச்சுனாலே மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துடும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இது வந்து டிமாண்டாக இருக்கே ப்ரோ, 50%லாம் நல்லா இருக்கே,
இதுதான் வந்து கிளாமர். இந்த மாதிரி என்ட்ரி நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. இது என்னன்னா ரேலி, பேஸு, ரேலி அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே. இப்போது மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து ஒரு நிமிஷம். மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்லோவாக வந்துட்டுருக்கான் பாருங்கள். புரியுதா? இந்த இடத்துல ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி. எங்கேயாவது கண்ட்ரோல் எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி அடிச்சுட்டு மேலே போயிடுவான். அதனால தான் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருந்தது. இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம இந்த ஹை வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு ஹை வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஏன் 4 ஹைலே வந்து போடலாம்ல. எதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் யாராவது ரீசன்? இப்போ கீழே ஒரு எனக்கு டிமாண்ட் இதுல அப்படிங்கிறது. அவ்வளோதான். அப்போது மார்க்கெட் இப்படி வந்து இதை அடிச்சுட்டு கீழே இருக்க டிமாண்ட்லேருந்து மறுபடியும் இப்படி போக சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ராடே அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்ல இருந்து நம்ம இந்த ஹைக்கு வந்து செட் பண்ணலாம். ப்ராஃபிட் வந்து நல்லா பெரிய ப்ராஃபிட்டே வரும். ஓகேங்களா? அதான் ப்ரோ. இப்போ கேட்டை வந்து சொல்லுங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது? சப்ளையோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால என்ட்ரி போகக்கூடாது. இன்னும் கேட்டே வந்து கம்ப்ளீட் ஆகலை. இப்போது கேட்டுன்றது இங்கே இருக்குது. கேட்டை வந்து மிட்டிகேட் பண்ணல. அப்போ மார்க்கெட் இது வந்து இது ஜஸ்ட் ஒரு மேனிப்புலேஷன் தான். இந்த லோ வந்து எடுத்தது. மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். இதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் வந்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போகலாம். மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஹையை போய் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதோட ட்ரெண்டு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. பிஓஎஸ் நமக்கு சோச். அப்போது இங்கே ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்து நமக்கு இந்த லோ ஹிட் ஆகலாம். செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த ஃப்ளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போ அவ்வளோ பவர் இருக்காது. அவ்வளோ பவர் இருக்காதுன்னா பவர் இருக்கும், ஆனால் ரொம்ப பவர் இருக்காது. அப்போ மீனிங் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பவர் எடுக்க போகுது இந்த சப்ளையில். தேர்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பவர் எடுக்க போகுது. நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்லாம் எல்லாம் பார்த்துட்டு வரோம். லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கே பெண்டிங் விட்டுருக்கு. புரியுதா? இதுதான் நீங்க முன்னாடி அந்த ப்ளூ கலர் டிமாண்ட் போட்டிருக்கேன். ஆமாம். அதில் எடுத்து ஹோல்டு பண்ணலாமா இல்லை கீழே ஹோல்டு பண்ணிக்கலாம்? இதில் ஹோல்டு பண்ணக்கூடாது. கண்ட்ரோல்ல இருக்கு. இதில் ஹோல்டு பண்ணக்கூடாது. இதில் எடுத்து நம்ம இன்ட்ராடே ட்ரை பண்ணணும். இதில் எஸ்எல் அடிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை. கீழே நமக்கு பொசிஷன் ட்ரேட் இருக்குது. அப்போது நமக்கு கீழே ஒரு ஆர்டர் வந்து கீழே வந்து ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் விட்டுட்டு மேலே போயிட்டு இங்கேருந்து கீழே வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்தானா நமக்கு இப்போது இங்கே வந்து பாருங்கள். இப்போ இந்த இடத்த வந்து நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்படி வந்து என்ட்ரி எடுத்துட்டானா போயிட்டே இருக்கணும் மேலே. புரியுதா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இதை என்ட்ரி எடுக்கலைன்னா என்ட்ரி எடுக்க கீழே வரணும். என்ட்ரி எடுக்க கீழே வரணும். என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகும். அப்போ என்ட்ரி எடுக்க கீழே வரும்போது இது எல்லாமே லிக்விடிட்டி ஹண்டா. அவனுக்கு தேவையானது கிடச்சிரும். அவனுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டே வந்து கிடச்சிருச்சுன்னா என்ட்ரி எடுத்துகிட்டு போவான். தேவையானது கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி மறுபடியும் கீழே வந்து என்ட்ரி வந்து எடுப்பான். யூரோ யூஎஸ்டிலேயோ கோல்டுலேயோ நமக்கு நடந்தது பார்த்தீங்களா எஸ்டர்டே 1 மினிட்ல. அதோட மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் ரீஃபண்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல புரியுதா? 1 மினிட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. அதை பார்த்துருவோம். இந்த இடத்துல சோச் வந்து பண்ணிட்டான். சோச் எங்கே பண்ணியிருக்கு? இங்கே பண்ணியிருக்கு. இந்த சோச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்காமல் மேலே போயிட்டான். ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிருக்கு, அடுத்த ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு கீழே வந்து டிசிப்ளினாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே வந்து போகிறான். ஓகேங்களா? இப்போ இதே தான் இந்த இடத்துல இப்போ நடந்துகிட்ருக்கு. மேலே நமக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துட்டான். கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே ஒரு என்ட்ரியை பெண்டிங்கில் விட்டுருக்கான்.
அப்போது மோஸ்ட்லி இந்த என்ட்ரி பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைனா இப்படி வந்துட்டு மேலே இப்படி அடிச்சுட்டு கீழே போகவும் சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஸ்லோ மூமெண்ட்லேயே தெரியும் நமக்கு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா மார்க்கெட் வந்து பூம் ஆகி மேலே போயிடுவான். புரியுதா? புரியுது அப்படி புரியுது. ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா இந்த ஃப்ளிப்போட எக்ஸ்ட்ரீம் பெண்டிங் சொல்லுங்க சார். ரெண்டுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா இந்த ஃப்ளிப்போட பவருக்கு இந்த லோ வந்து எடுத்துருவான். இந்த லோ எடுத்துட்டு அதே ரீஃபைன்மெண்ட்டில் தான் நம்ம இருப்போம். அப்போது டெய்லி வீக்லி 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பையே பண்ணலாம். ஏன்னா ரீஃபைன்மெண்ட்டுக்கு எகைன் வரோம். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டுக்கு இங்கே எகைன் வரோம். ஏன் எகைன் வரோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்னுமே ட்ரேடு கொடுக்கல. புரியுதா? இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. புரியுது. டெய்லி டிமாண்டு 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். ஒரு நிமிஷம். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துக்கு பாருங்கள். இப்போ நம்ம இங்கெல்லாம் இவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இடத்த நம்ம ஒரு இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதை இப்போ நான் காட்டுறேன். இந்த இடத்துல இங்கே தான் கண்ட்ரோல். புரியுதா? இங்கே தான் கண்ட்ரோல். இன்னும் இங்கே கண்ட்ரோல் ஆகலை. இங்கே மார்க்கெட் வரல இன்னும் 1 ஹவர். சாரி, புரியுதா? இங்கே தான் வந்திருக்கான். இங்கே வந்துட்டு தான் இவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்கான். இந்த மாதிரி இன்னும் இங்கே வரல தானே. அப்போ அது இதை லிக்விடிட்டியா மாத்திட்டு கீழே வரலாம், கீழே வந்து எடுக்கலாம். இப்போ அந்த ஃபிளிப் ஆமாம், கண்ட்ரோல் கீழே வந்து எடுக்கலாம். அதனால தான் கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். எங்கே ப்ரோ? இப்போ இந்த மேலையா? ப்ளூ கலர் டிமாண்ட். இல்லை ப்ரோ, ப்ரோவில் தான் இருக்குது. சிங்கிளே சிங்கிளே போதும். ஓகே. சிங்கிள் பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கணும். ஏன்னா இப்போது இந்த இடத்துல இப்படி சோர்ஸ் வந்து கொடுக்குது. இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுது. பட் சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல சிங்கிள் தான் பார்க்கணும். ப்ரோவில் இருக்குது. இந்த இடத்துல சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான், இங்கே போயிட்டான். இது வந்து நமக்கு பிரேக் ஈவன். இது வந்து பிரேக் ஈவன், ரைட்டா? நம்ம 2 கன்ஃபர்மேஷன் இப்போ தான் கிடைக்குதுன்னு இங்கே ஒரு என்ட்ரி போனால் பிரேக் ஈவன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஹிட் ஆகலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் ஒரு என்ட்ரி ஓப்பன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ அதனால் எந்த இடத்துல நம்ம சிங்கிள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். எந்த இடத்துல டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமோ அங்கே தான் டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸ்ட்ரிக்டாக ரூலை வந்து பிடிக்கணும் ப்ரோ. நான் பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ரூலை தான் பிடிப்பேன். அண்டர்ஸ்டாண்டா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போது இதெல்லாமே கிளாமர் தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்லா போயிருக்கு. எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அடடா மிஸ் பண்ணிட்டோமே, மார்க்கெட் வந்து கீழே வரான், அப்போ எப்படியாவது என்ட்ரியை பிடிச்சிடலாம். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. நம்மளும் இதே தான் பண்ணுறோம். இங்கே தான் என்ட்ரிஸ் வந்து பிடிக்க போகிறோம், இங்கேயும் பிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு தெரியும் கீழே பெண்டிங்கில் இன்னொன்று இருக்குது, இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இது நமக்கு லாஸ் ஆகிட்டாலும் இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். அப்போது மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது ஒரு இன்ட்ராடே தான் பண்ணணும். இதில் பொசிஷன் ஹோல்டு பண்ணுங்கள். இந்த இடத்துல பொசிஷனுக்கே டார்கெட் வைங்க. அது ஃபெயில் ஆச்சுன்னா பிரேக் ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் வந்து டிஸ்கார்டில் அப்டேட் வந்து கொடுக்குறேன். எல்லா க்ரைட்டீரியா பார்த்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா நல்லா பை வந்து இருக்குது. இதில் ஆர்டர் பிளாக்ஸ் வந்து பாருங்கள், எந்த ஆர்டர் பிளாக் நல்லா இருக்குன்னு. 50% பாடி கேண்டில், ஆப்போசிட் கலர் கேண்டில் 50% பாடி கேண்டில், நல்ல மூவும் இருக்குது. அப்போது இதில் இன்ட்ராடே, இதில் பொசிஷன் ஹோல்டா. அப்போது ஃபஸ்ட்டில் இன்ட்ராடே கொடுத்துட்டானா ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளைவோ இல்லைனா ப்ரீவியஸ் ஆன லோ ஹையோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளைலே மிட்டிகேட் பண்ணிட்டான், இன்ட்ராடே கொடுத்துட்டான், நல்ல மூவ் போயிடுச்சு. இப்போ இந்த மூவுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணலாம். இதில் டிமாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது, இதை எரேஸ் பண்ணுறேன்.
இது வந்து டிமாண்ட் வந்து பிஓஎஸ் 2 இருக்கு. 2 டிமாண்ட் இருக்குது. எங்கே? ம். இங்கே 1 இருக்குது, மேல 1. கீழே 1 இருக்குது. ஓகேங்களா? இது என்ன மூவ் ப்ரோ? லிக்விடிட்டி. லிக்விடிட்டி மூவா? அப்போது இந்த லோன்றது நமக்கு லிக்விடிட்டி. அப்போது இந்த டிமாண்டுக்கு சூப்பரான லிக்விடிட்டியை ரொம்ப ஃபோர்ஸாக பில்ட் பண்ணியிருக்கான். இதை அடிச்சுட்டு தான் போவான்னு கிடையாது, இங்கேருந்தும் போகலாம். பட் இப்படி இந்த இடத்துல ஒரு சினாரியோ இருக்குது, இதை எடுக்கலாம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? புரியுது சார். அதாவது இப்போ எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை ஆகி போறதுக்கு நிறைய ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், அப்படி எடுத்துக்கலாம்ல. ஆமாம். அப்போது இதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுல இருந்தும் திடீர்னு பை ஆயிடலாம், அப்படி நடக்கும். அப்போது இதில் 2த்துல நம்ம லாஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 0.25 யூஸ் பண்ணலாம் 2த்துலையுமே. ஓகேங்களா? 0.5 யூஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் பெருசாக வருமே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. 0.25 யூஸ் பண்ணால் நமக்கு லாஸ் சின்னதாக வருமே, இதை மட்டும் யோசிங்க. ப்ராஃபிட்ன்றது நம்ம பிடிச்சிக்கலாம் எப்போ வேணாலும், ஆனால் நம்ம கேபிட்டல் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். இதில் தான் நம்மளோட என்ன சொல்கிறது, ட்ரேடிங் லைஃபே வந்து இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து 0.25 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் டபுள் கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செஷன்ஸ்லாம் பாருங்கள், கீழே ஹண்ட் பண்ணிட்டு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே ஸ்லோ மூமெண்ட்டை தான் வந்துட்டுருக்கு, ஸ்லோவாக தான் வருது. பார்க்கலாம், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு நீங்கள் ஒரு 0.5 இல்லைனா 1% லூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கீழே இருக்குது. அங்கேருந்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். புரியுதா ப்ரோ? அண்டர்ஸ்டாண்டா? இப்போது இந்த இடத்துல 1 hour இருக்குது. இதை மார்க்கெட் வந்து இப்படி ஸ்வீப்பும் பண்ணலாம். இங்கேருந்து இப்படியே வந்து இதை இப்படி ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள்? கீழே டிமாண்ட் இருக்கா சார்? அந்த ரிஃபைன்மெண்ட் இருக்கா? இல்லைல்ல. இது வந்து டிமாண்ட் இருக்குது. இப்படி லோ அப்படி அடிச்சிட்டும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம். என்ன ரீசன்? மாதிரியா? இப்படி ஹண்ட்டும் பண்ணலாம். என்ன ரீசன்னா, நமக்கு டெய்லியோட ஃப்ளிப்போட டார்கெட்டே இந்த லோ தான். அப்படி அடிச்சுட்டு மேலேயும் போகலாம். ஓகேங்களா? அப்போது 1 hourக்கு போகிறோம். 1 hourல இந்த லோ வந்து எடுக்கிறோம். இந்த டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தனா பை வந்து பண்ணுறோம். இப்போது இன்னொரு கொஷின், இந்த இடத்துல இந்த லோ எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு சோச் ஆகுமா? சொல்லுங்கள். ஆமாம். இப்போ இந்த லோ வந்து இப்படியே ஸ்வீப் பண்ணுறான், இந்த இடத்துல சோச் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த சோச்சுக்கு நம்ம செல் பண்ணுவோமா? அந்த சோச்சுக்கு செல் பண்ணக்கூடாது, ஏன்னா டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்தது மேலே சோச்சுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ சோச் ஆகிட்டான்னு வைங்களேன், டிமாண்டில் இங்கே கீழே இருந்து பை பண்ணலாம். அப்போது டெய்லியில் நமக்கு ஃப்ளிப்போட ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி ஆயிரும், இங்கே ஹண்ட் நடந்த மாதிரி ஆயிரும், நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்போ புரியுதா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு? நமக்கு ஏன்டா இங்கே கீழே வராமல் இங்கே போயிட்டுருக்கான், இங்கே வர எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கும் வராமல் மார்க்கெட் எதுக்கு மேலே போயிட்டுருக்கான் அப்படின்றது புரியுதா? இதுதான் வந்து எஸ்எம்சியை வச்சு ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும் அப்படின்றது. நம்ம எஸ்எம்சி இருக்குது, டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது அப்படின்னு நம்ம மக்கப் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோன்னா அது ஒர்க் ஆகிறது வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் ஆகாது. ரீட் பண்ணப்பா கற்றுக்கணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார். ஜஸ்ட் ஒரு டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறோம், அதில் எவ்வளோ பெரிய பெரிய ஒர்க் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். என்னோடய பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பேசிக்கிட்டே அனலைஸ் பண்ணுவேன். அது ஃபன்னாக இருக்கும். இந்த இடத்துல எப்படின்னா, பிஓஎஸ் ஆகிட்டான், சோச் ஆகிட்டான், இங்கே என்ன வந்திருக்க அப்படின்னு எனக்கு நானே பேசிகிட்டே இருப்பேன். டிமாண்ட் இருக்குது, அப்போ இந்த இடத்துல என்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் பேசிக்கிட்டே அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு நானே டிஸ்கஸ் வந்து பண்ணிப்பேன் தனியாகவே. ஸோ அந்த மாதிரி சம்திங் நீங்கள் அப்படியே பேசிகிட்டே அனலைஸ் பண்ணுறீங்க. இந்த பேசிகிட்டே அனலைஸ் பண்ணுறது தான் நான் வந்து கடைசியில் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணலாமே அப்படின்ட்டு வீடியோக்கு வந்தேன், யூடியூப்க்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அப்படியே உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வந்தால் அது கொஞ்சம் எனக்கு அப்படி பெட்டராக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படியோ அப்படி வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு பிஓஎஸ் சோச்சு
இந்த டிமாண்டுக்கு வந்திருக்கான், எக்ஸ்ட்ரீம்ல பெண்டிங் இருக்குது, வந்துட்டு பை போவான் அப்படின்றத மட்டும் பார்க்காம என்னென்ன நடக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்ட்டு பார்க்காம இந்த இடத்துல நமக்கு லாஸ் தான் வரப்போகுது அப்படின்னு அது அப்படி நினச்சி அப்டேட் சரி அனலைசஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வியூவே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, கோல்டு வந்து இப்போ பை ஆவானா செல் ஆவானா அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேம் போகிறோம். நல்லா பாருங்கள் ப்ரோ, ஸ்ட்ரக்சர் அப்படியே பாருங்கள். இது பிஓஎஸ். ஓகேங்களா? வேறு எங்கேயாவது பிஓஎஸ் இருக்கா டெய்லியில்? இந்த இடத்துல பிஓஎஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். அப்போ இந்த பிஓஎஸ்க்கு நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டிமாண்ட் இது. இந்த டிமாண்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இன்டியூஸ்மெண்ட், இது மேனுவல் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறான். 4 ஹவர் வந்து போகிறோம். ரீஃபைன்மெண்ட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். ரீஃபைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா? ரீஃபைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு இன்டியூஸ்மெண்ட்டை தூக்கிட்டான். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இது பிஓஎஸ், இது சோச்சு, இது என்ன ப்ரோ? சொல்லுங்கள். 50% பாடி கேண்டில். இது 50% பாடி கேண்டில். நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர்னு உள்ள எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். இதில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இதை வந்து இப்படி இதை அடிச்சுட்டு போயிட்டான். பட் இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இன்டியூஸ்மெண்ட் வந்து இல்லை, சாரி, இதில் என்ட்ரி கொடுக்கல. இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் இம்பேலன்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இதுலேருந்து பை போவான்னு கொடுத்துருந்தேன். பை வந்து போகலை, இந்த இடத்துல சோஸ் ஆயிடுச்சு. இது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் சப்ளைவா? சரி, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சரா? இது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. பிரேக் நம்ம இதில் கூட ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம், இதுலேருந்து பை போகலான்ட்டு. அதில் வந்து பை போனான். இந்த டிமாண்டுக்கு அப்புறம் நான் எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? இதுலேருந்து பை வந்து நல்லாவே வந்து போயிருந்தான் மேலே, நல்லா ஃபுல்லாக போயிருந்துச்சு. ஓகே, இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த டிமாண்டு வர்ற வரைக்கும் எல்லா இடத்தையும் மேனிபுலேட் பண்ணுவான். மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா? நம்ம இன்றைக்கி பார்த்த கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், எக்ஸ்ட்ரீமோட ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? இப்போ கோல்டு என்ன ஆக போகுது ப்ரோ? ரீஃபைனிங் எடுத்து பை ஆக போகிறோம். கோல்டு ரீஃபைன் எடுத்து அப்படி இப்படின்ட்டு பை தான் வந்து ஆகும். ஏன்னா இப்போ தான் அந்த இதுக்கே வரான், என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரீமோட அவன் பண்ணி வச்சிருக்கிற ஜோனுக்கே இப்போ தான் வரான், எஸ்டர்டே. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்துருந்தீங்களா? நேற்று அப்டேட் கொடுத்துருந்தேன், பிரேக் இவன் பண்ண சொல்லிட்டேன். நான் போல ரிஸ்கோட அதிக லாட் வந்துச்சு, அதனால என்ட்ரி போகல. ரிஸ்க் அப்படியா? சரி, ஓகே ப்ரோ. இங்கே 15 மினிட்ஸ் டிமாண்டு, 5 மினிட் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது. இது நேற்று நைட்டு போட்டு வச்சுருந்தேன், இதிலேருந்து கீழே வரலாம் அப்படின்ட்டு. யூடியூப்பில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சப்ளை இப்போ இங்கேருந்து தான் கீழே வந்துட்டுருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இவ்வளோ மேலே போயிட்டு வரான். அப்போது மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இதில் பிரேக் ஈவன் கொடுத்துட்டான், என்ட்ரி எடுத்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். மார்க்கெட் என்ன சொல்லிச்சு நமக்கு, பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. அப்போது இந்த இடத்துல பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். மறுபடியும் மார்க்கெட் கீழே வரணும்னா ஃபெயில் பண்ணலாம். ஏன் ஃபெயில் பண்ணலாம்? ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரல. ஏன் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரணும்? 15 மினிட்ஸில் 50% மிட்டிகேட் பண்ணலை. எதுக்கு 50% எதுக்கு 50% மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இப்படி அடித்து இப்படி மேலே வரானா, அதில் 50% ரேஞ்சுக்கு வருவானா? ஆர்டர்ஸ்ன்றது இந்த 50%க்கு உள்ளே தான் இருக்கும், வந்துட்டு போவானா? அப்போது 50%-ஐ மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போது இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா? புரியுதா? கிளாஸில் இருக்கிறது தானே சொல்கிறேன். இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா?
அப்போது இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். மார்க்கெட் இங்கே வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகலாமா? சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ அப்படியே நீங்க ஆனா ஹோல்டு பண்றீங்க ப்ரோ என்ட்ரி பிரேக் ஈவன் ஹிட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு. சரி ப்ரோ, இப்போ இங்கே வந்து மார்க்கெட் இப்படியே மேலே போயிட்டானா? அதனால நல்ல பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஹோல்டு பண்றேன். பிரேக் ஈவன் ஹிட் ஆகிறதெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது ப்ரோ. எஸ்எல் அப்படின்றது என்ன? எஸ்எல்னா என்னன்னா லாஸ் கிடையாது. எஸ்எல்ன்றது லாஸ் கிடையாது. லாஸை ஸ்டாப் பண்ணுறது தான் எஸ்எல். இது எல்லாருமே எஸ்எல்ன்றது லாஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. உங்களோட லாஸை இதுதான் ஸ்டாப் பண்ணுது. இது அடிக்கிறதுனால நீங்கள் சந்தோஷம் தான் பண்ணணும், நம்ம லாஸ் ஆகலை அப்படின்ட்டு. அப்போது அந்த எஸ்எல்லை தாண்டி இப்போ எவால்வேட் ஆகிட்டு பிரேக் ஈவனுக்கு வந்துட்டோம். இது நம்ம லாஸே ஆகாமல் தடுக்கிறது பிரேக் ஈவன். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போயிட்டுருக்குன்னா ஒரு $244 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. $244 நான் பெருசாக நினச்சேன்னு வைங்களேன். மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டான்னு வைங்க, இப்படியே மேலே போயிட்டேன்னா நான் $2500 நான் மிஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் கீழே வந்துட்டான் அப்படின்னா இது 0 லாஸ் 0 ப்ராஃபிட் தான். ஆனால் இங்கே என்ட்ரி இருக்குல்ல, ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ட்ரி இதுதான். இங்கே வந்துட்டானா ஒரு பெரிய ஆர்டர் வந்து இருக்குது. இதில் 2500 தான் எனக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இதில் வந்துட்டானா இதில் வந்து நான் இன்னும் கம்ப்ரஸ் பண்ணிடுவேன். இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு பிரேக் ஈவன் அடித்து இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் தான் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போது ஒரு எமர்ஜென்சி ஆர்டராக இந்த இடத்துல நம்ம போட்டு வச்சுக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர். இன்கேஸ் கீழே வராமல் மேலேயே போயிட்டானா இந்த ஆர்டர் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கீழே வரலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு தான் தோணுது. மார்க்கெட் கீழே வரணும்ல. அப்போது உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சுன்னா பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். கீழே வந்துச்சுன்னா ஏன் கீழே வர போகிறோன்றது நமக்கு தெரியும். அப்போ கீழே வந்துட்டு இங்கேயும் நமக்கு கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியில் டிமாண்டை எடுத்து டிபியை ஹிட் பண்ணல. அப்படி டிபியை ஹிட் பண்ணியிருந்தானா அடுத்த ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிருக்கும், நம்ம கீழே ஏதாவது ஒரு டிமாண்டை எடுக்கணும். இங்கே டிபியை ஹிட் பண்ணாமல் மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டுருக்கான். கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கும் வரலாம். இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கும் வரலாம். ஓகேங்களா? அப்போ 4 ஹவர் போங்க. நீங்கள் எடுக்கிற ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறது சேஃப். மார்க்கெட்டே கொடுத்துரும் பிரேக் ஈவன். ஸோ மார்க்கெட் எதுக்கு இங்கேருந்து கீழே வரான் அப்படின்னா இது வந்து லிக்விடிட்டி, அதுக்கு மேலே ஒரு சப்ளை இருக்குது. அதனால தான் இதை எடுத்து வச்சுருந்தேன்.